தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காமன் கேத்தோடில் எப்படி கோடிங் பண்ணுறது, அதில் எப்படி 4 செக்மெண்ட் வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா காமன் ஆனோடுக்கு எப்படி நீங்கள் வந்து ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறது, அதுக்கு எப்படி டெசிமல் வேல்யூ வந்து பைனரி வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா PIC 16F877 நீங்கள் ப்ரீவியஸாக என்ன பண்ணியிருப்பீங்க, சிசி மோடு காமன் கேத்தோடுக்கு நீங்கள் ப்ரோக்ராம் ரைட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு எப்படி பைனரி டு டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன் எல்லாமே சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அதே காமன் ஆனோடுக்கு டெசிமல் வேல்யூவை எப்படி பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்ப்போம். இதை பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டைல் என்ன இப்போ இதெல்லாம் ப்ரீவியஸாக உங்களுக்கு பிபி நான் எக்ஸ்பிளைன் பண்ணது தான். இதுக்கான வீடியோ லிங்க் என்ன பண்ணுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே, அந்த லிங்க்கை பார்த்துட்டு 7 செக்மெண்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 7 செக்மெண்ட் டிஸ்பிளே வந்து ரியல் டைமில் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 7 செக்மெண்ட் டிஸ்பிளேயில் இது மாதிரி தான் பின் அவுட் இருக்கும். ஓகே, அதுக்காக தான் காமன் ஆனோடுனா எப்படி இருக்கும், காமன் கேத்தோடுனா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் டிஃபரன்ஸ் பண்ணியிருக்கேன். காமன் கேத்தோவில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பின்னையும் ஜாயின் பண்ணி என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல கிரவுண்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, அதே காமன் ஆனோடு அப்படின்னா எல்லா பின்னையும் ஜாயின் பண்ணி விசிசி கொடுத்தீங்க. எப்போ நீங்கள் 0 வோல்ட் கொடுத்தீங்கன்னா எல்லா எல்இடி ஆன் ஆகும். ஓகே, இந்த இமேஜ் நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, இல்லைனா வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இதை செக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, எல்லா பின்னோடையும் கேத்தோடு ஆனோடு. ஓகே, கேத்தோடு பின்னெல்லாம் ஜாயின் பண்ணி எல்லாமே கனெக்ட் பண்ணி 5 வோல்ட் கொடுத்தாங்க. எப்போது 0 வோல்ட் வருதோ அப்போ எல்இடி ஆன் ஆகும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா காமன் கேத்தோடில் எல்லா பின்னோட ஆனோடையும் ஜாயின் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, கிரவுண்ட் பண்ணிட்டாங்க. எப்போ 5 வோல்ட் கொடுத்தீங்கன்னா அப்போ மட்டும் எல்இடி ஆன் ஆகும். ஓகே, அது மாதிரி தான் இங்கே கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போது காமன் ஆனோடுக்கும் காமன் கேத்தருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு புரியும். எப்போ 0 வோல்ட் கொடுத்தோம் அப்படின்னா எல்இடி ஆன் ஆகுதோ அது வந்து காமன் ஆனோடு. எப்போ நீங்கள் 5 வோல்ட் கொடுத்த எல்இடி ஆன் ஆகுதோ அது வந்து கேத்தோடு. ஓகே, இப்போது நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா காமன் ஆனோடுக்கு எப்படி நம்ம ஒரு ட்ரூத் டேபிள் ரைட் அப் பண்ணுறது. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா HGFAEDCABAன்னு போடுறேன். இப்போ வந்து நான் 0ன்னு கொடுத்தேன் அப்படின்னா என்ன பண்ணும், எல்லா எல்இடியுமே வந்து என்ன பண்ணிடும், 0 பண்ணிடுவோம். ஓகே, இந்த ஹெச் அப்படிங்கிறது வந்து டாட் மேட்ரிக்ஸ். அந்த டாட் மேட்ரிக்ஸை மட்டும் என்ன பண்ணிட்டேன், இன்சியலாக 1 பண்ணிட்டேன். அதே மாதிரி இப்போ 0 அப்படின்னா என்ன பண்ணேன், எல்லா எல்இடிக்குமே 0 கொடுக்கணும்னு சொன்னோம். ஆனால் சென்ட்ரலில் இருக்கிற எல்இடி வந்து நமக்கு ஆன் ஆகணுமா, ஆன் ஆக தேவையில்லை. அப்போ அந்த ஒரு எல்இடியை மட்டும் என்ன பண்ணேன், 1 பண்ணேன். ஏன்னா GH ஹச்சுங்கிறது கீழே இருக்க டாட் பாயிண்ட்டு. ஓகே, அப்போ அதனால் என்ன பண்ணிட்டேன், நான் 1 பண்ணிட்டேன். அடுத்து அந்த G அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய சென்ட்ரல் நடுவில் இருக்கும் பாருங்கள் அந்த பின். ஏன்னா அதில் இருக்க நான் ஆன் பண்ணேன் அப்படின்னா நான் 8ஆக மாறிடும். அப்போ அந்த 8ஆக மாறக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணேன், ஜிங்கிற பின்ன 1 பண்ணிட்டேன். அப்போது 8 + 4 12. 12க்கு நமக்கு என்ன பண்ணுவோம், இப்போது 9 அப்படின்னா என்ன பண்ணிப்பேன், 9 அப்படின்னா 9க்கு 8 + 1 9. 9க்கு அப்புறம் என்ன பண்ணேன், ABC. ஓகே, 10 11 12 அப்படின்னா என்ன அர்த்தம், சின்னு வரும். அப்போ C0 அப்படின்னு ரைட் அப் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 1ன்னு ஷோ ஆகணும். அப்போ 1ன்னு ஷோ ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், BC மட்டும்தான் நம்ம அங்கே ப்ரீவியஸாக காமன் கேத்தோடுக்கு வந்து 1 பண்ணியிருந்தோம். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், BCயை வந்து 0 பண்ணியிருக்கோம். மற்ற பின் எல்லாமே 1. அப்போ இங்கே இருக்க 4 பார்ட்டுமே என்ன இருக்குது, 1 இருக்கனால F. இங்கே இருக்க பின் எல்லாமே அது பார்த்தீங்கன்னா 8வது பின்னும் 4th பிட்டும் 1st பிட்டும் 1 இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருக்கோம், F9. அப்போ எனக்கு 1ன்னு அர்த்தம். ஓகே, அப்போ இதே மாதிரி தான் என்ன பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு வேல்யூஸும் நமக்கு இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. இப்போ ஒருவேளை எனக்கு எக்ஸாம்பிள் 2 பிரிண்ட் ஆகணும்னு சொல்கிறேன். அப்போ 2 பிரிண்ட் ஆகணும்னா என்ன பண்ணணும், எனக்கு வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ALD ஆன் ஆகணும், B ஆன் ஆகணும், G ஆன் ஆகணும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா A வந்து ஆன் ஆகணும். ஓகே, அப்போ A ஆன் ஆகணும் 0, Bயும் ஆன் ஆகணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன பண்ணியிருப்போம், G வந்து ஆன் பண்ணியிருப்போம். ஓகே, G ஆன் பண்ணியிருக்கோம். அடுத்து DE இந்த ஸ்க்ரோலிங் ஆகிறப்போ DE இந்த பின்னை வந்து என்ன இருக்கணும், ஆன் ஆகிருக்கணும். அப்போ அதனால் அந்த பின்னை மட்டும் 0 பண்ணியிருக்கோம். ஓகே, மற்ற எல்இடியெல்லாம் 1 பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம காமன் கேத்தோடு பார்க்குறோம், காமன் ஆனோடு பார்க்குறோம். காமன் ஆனோடு அப்படின்னா என்ன அர்த்தம், 0 வோல்ட் எப்படி கொடுக்குறோமோ அப்போ ஆன் ஆகும், மற்ற டைமில் வந்து ஆஃப் ஆகும். இந்த கால்குலேஷன் எல்லாமே என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு டைம் போட்டு பாருங்கள். ஓகே, நீங்கள் போட்டு பார்த்து இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.